2026 மேஷராசிக்காரர்கள்லாம் நான் எடுத்தோன்னு ஒரு டேக்லைன் சொல்லிடுறேன், அதுலேருந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு டேக்லைன் என்னன்னா கார் வாங்க போறீங்க, ஒரு டேக்லைன் என்னன்னா வீடு நிலம் போன்ற விஷயங்கள் வாங்க போறீங்க, உயர் கல்வி உயர் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இதான் ஃபர்ஸ்ட் டேக்லைன். சுவாமி 7 and half இருக்கட்டும். இப்போ இந்த எந்த ஒரு உடம்பில் மிக அற்புதமான ஒரு உறுப்புகள் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கோமோ அதே உடம்புல தான் கொஞ்சம் நோயும் இருக்கு. நம்ம நோயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அது இருக்கிற 99% ஆரோக்கியத்தை பார்க்க முடியாது. அந்த மாதிரி 7 and half இருந்துட்டு போதுங்க, பரவாயில்ல. மேஷராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். காரணம் என்னன்னா, அவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த சனி வந்தாலும் வந்துச்சு 7 and half. ஸோ அந்த 7.5 சனிங்கிறது குருவினுடைய வீட்டுக்கு வந்தது அவங்க பண்ண ஒரு புண்ணியம். ஏன்னா குருவினுடைய வீட்டில் பெரும்பாலும் சனி பகவான் செயல்படுவது இல்லை. எந்த கிரகங்களும் குரு வீட்டுக்கு போனாவே கோயிலுக்கு போன மாதிரி புனிதமாயிடுவாங்க. அதனால அந்த தோஷம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, போன வருஷம் ஃபுல்லா வக்ரமாவே இருந்தாரு. அவர் 7.5 சனி ப்ராப்ளம் பண்ண வந்ததையே மறந்துட்டாரு. வருஷம் ஃபுல்லா வக்ரமா தான் இருந்தார். இப்பதான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அடைஞ்சு ஒரு 6 மாசம் தான். ஜூன் மாசம் குரு உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்க போறாரு. இந்த வருடத்துல 2026 ஜூன்ல மேஷராசிக்காரர்களுக்கு சனி இருந்தும் இல்லாதது போல்தான். காரணம் சனியை குரு பார்த்துறாரு. அடுத்த 3வது பிளஸ் பாயிண்டா 2027ல சனி மேஷத்துக்கு நகர்ந்துருவார். ஜென்ம சனின்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா ஜென்ம சனி கிடையாது. ஜென்ம சனியா நீச்சம் ஆயிடுவார். ஏன்னா மேஷத்துல சனி நீச்சம் என்பது ஜோதிட விதி. அப்போ சனி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அடுத்த 2 வருஷம், கடைசி 2 வருஷம் சனி போகிறதுக்கு முன்னாடி அள்ளி கொடுத்துட்டு போவார் சனியோட குணம். அதனால அந்த 2 வருஷமும் ஃப்ரீ. ஆக 7.5 சனியே இவங்களுக்கு ஃப்ரீ. 7 சனியும் உனக்கு இல்லப்பா கிடையாது, இல்லாத மாதிரி தான். ஆக இவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் எங்கிருந்து வருது என்றால், என்னதான் பல்லு புடுங்க பாம்புனாலும் பாம்பு பாம்பு தான். வகையில் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது அசுப விரயங்களை கொடுக்கும். மேஷராசிக்காரங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா, எனக்கு வருமானம் வருது ஆனால் 1 ரூபா கூட என் கையில் தங்கலை அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரதானமான கம்ப்ளைண்ட். இன்னைக்கு காலைல நான் சம்பாதிச்சது வந்த மாதிரி இருந்தது, போன மாதிரி இருந்தது. அதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ 2026ல் 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இந்த இடத்துக்கு வந்திருக்காரு குரு. அப்போது நான் சாதாரணமாக என் கம்பெனியில் ஒரு 75,000 ரூபா சம்பளத்தில் இருந்தேன், இப்போ நான் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு மாறிட்டேன் என்பது நடக்கும். குரு பகவான் தருகின்ற பொன்னான பலனால் அது நடக்கும்.